இவர் பெயர் அன்பு. அறிவு அழகு ஆகிய 2 பிள்ளைகளின் அப்பா. அக்கறையுள்ளவர், சற்று கடுமையானவர். அறிவு மூத்த மகன், தர்க்கம் நிறைந்த புத்திசாலி. அழகு இளைய மகன், உணர்ச்சிப்பூர்வமானவனும் சுறுசுறுப்பானவனும். அன்பு தனது வீட்டை காலி செய்து பக்கத்து ஊர் செல்கிறார். தனது 2 பிள்ளைகளும் உதவியாக உடன் வருகிறார்கள். அன்பு திடமாக, வண்டியிலிருந்து எதுவும் கீழே விழக்கூடாது, கவனமாக இருங்க. அறிவும் அழகும், சரி அப்பா. வண்டி நகரத் தொடங்குகிறது. ஒரு சமையல் பாத்திரம் வண்டியின் பின்பக்கத்தில் இருந்து உருண்டு விழுகிறது. அழகு கத்துகிறார், வண்டியை நிறுத்துங்க, பாத்திரம் விழுந்துடுச்சு. அன்பு, அது விழுந்தா என்ன, வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், போய் எடுத்து வையுங்கள் என்றார். நீங்க எங்களை விழக்கூடாதுன்னு தான் சொன்னீங்க, எடுத்து வைக்க சொல்லல என்றான். அன்பு, சரி சரி, இனிமேல் எது விழுந்தாலும் எடுத்து வைக்கணும் என்றார். பிள்ளைகள் சரி அப்பா என்றனர். சிறிது தூரம் வாகனம் நகர்ந்தது. டிரைவர் சிகரெட் பிடித்து முடித்து டப்பாவை சாலையில் வீசி எறிந்தார். அறிவு, வண்டியை நிறுத்துங்க என்று கூறி ஓடிப்போய் சிகரெட் டப்பாவை எடுத்து வந்தான். அன்பு சிறிது கோபத்துடன், இதுக்கு வண்டியை நிறுத்தணுமா என்றார். அழகு, நீங்கள்தானே எது விழுந்தாலும் எடுத்து வைக்க சொன்னீங்க என்றான். எது தேவையானது எது தேவையில்லாதது என்று எங்களுக்கு எப்படிப்பா தெரியும் என்றனர் அன்பும் அழகும். அதற்கு அன்பு தேவையானது மட்டும் பட்டியலிட்டு தருகிறேன் என்று ஒரு காகிதம் எடுத்து பட்டியலிட்டார். டிவி, மிக்சி, கட்டில், தலையணை, பாத்திரம் என அனைத்து வீட்டு பொருட்களையும் பட்டியலிட்டு தன் பிள்ளைகளிடம் கொடுத்தார். இதிலிருந்து எந்தப் பொருள் விழுந்தாலும் மீண்டும் வாகனத்தில் எடுத்து வைக்க வேண்டுமென்று கட்டளையிட்டார். பிள்ளைகள் இருவரும் சரி அப்பா என்றனர். வாகனம் சிறிது தூரம் நகர்ந்தது. மிகப்பெரிய பள்ளத்தில் இறங்கி ஏறியது. மேலே அமர்ந்திருந்த அன்பு நிலை தடுமாறி வாகனத்தில் இருந்து கீழே விழுந்தார். காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்றார். பிள்ளைகள் இருவரும் பட்டியலை பார்த்துக் கொண்டிருந்தனர். இந்த பட்டியலில் உங்கள் பெயர் இல்லையே அப்பா என்றனர். பட்டியலை கொடுங்கள் முட்டாள்களா, என் பெயரையும் சேர்த்து தருகிறேன் என்றார் கோபத்துடன். அன்பு தனது பெயரையும் பட்டியலில் சேர்த்துக் கொண்டார். உடனே அறிவும் அழகும் அவரை தூக்கி வண்டியில் ஏற்றினர். அன்பர்களே, உங்கள் வீட்டு பட்டியலில் எது இருக்கிறதோ இல்லையோ அன்பையும் உடனே சேர்த்துக் கொள்ளுங்கள். இது போன்ற நகைச்சுவை கதைகளைக் காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.